வணக்கம். மிதுனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் நல்ல எண்ணத்தை தவறாக புரிந்து கொண்ட நபர்கள் வேறு யாரும் கிடையாது, உங்கள் கூடவே இருந்து கொண்ட நபர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் யாரிடம் அதிகமாக நெருக்கமாக பழகுகிறீர்களோ அவர்கள் தாங்க உங்களுடைய எண்ணங்களை தவறாக புரிந்து கொண்டு தவறான பாதையில் உங்களுடைய வாழ்க்கையையும் வழி நடத்தி கொண்டே தான் செல்வார். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். நீங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்காத ஒரு நபர். ஒருவருக்கு பிரச்சனை என்றால் ஓடோடி சென்று தட்டாமல் உதவும் குணம் கொண்டவர்களும் நீங்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க இருப்பீங்க. அப்படி நீங்கள் தூய்மையான நல்ல எண்ணத்தோடு செய்த சில உதவிகளை பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு வினையாகவே வந்து உங்க வாழ்க்கைக்குள்ள முடிந்திருக்கும். அதை நினைத்து இப்பொழுது பார்க்கும் பொழுது கூட உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கவலைகளும் கஷ்டங்களும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இவன் ஏதோ சுயநலத்திற்காகத்தான் நமக்கு உதவுகிறான் என்று உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்த சில மனிதர்களும் சில நபர்களும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு அவர்கள் பெரிய பெரிய கஷ்டங்களையும் பெரிய சில கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார்கள். இவன் ஏதோ சுயநலத்திற்காகத்தான் நமக்கு உதவுகிறான் என்று உங்களை சந்தேக கண்ணோடும் அவர் பார்த்திருப்பார்கள். இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு மனதுடனும் அவர்கள் வாழ்க்கைக்குள்ள முன்னேற வேண்டும் என்று நினைத்து செய்த சில செயல்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிற்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கவலைகளும் சில மனிதர்களால் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டதுங்க. ஆனா அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை முழுமையாக உணர்ந்திருப்பீர்கள். ஒருத்தனுக்கு நல்லது செய்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுமா என்று நீங்கள் உணர்ந்த தருணங்கள் அதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய நல்ல பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அந்த உதவியை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றி உங்களுடைய வம்பில் இழுத்து விட்டார்கள். நீங்கள் எந்த விதமான வம்பு தும்புக்கும் செல்லக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையை நோக்கி செல்ல வேண்டும், குடும்பத்தை நாம தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இருந்த ஒரு நிகழ்வில் இப்படிப்பட்ட சிக்கல்களை தானாகவே உங்கள் தலையில் வந்து விழுந்து அது மென்மேலும் உங்களுடைய நல்ல பெயரை கெடுத்து கொண்டே தான் இருக்கும். நல்லதை செய்ய போய் பொல்லாப்பை தேடிக்கொண்ட கசப்பான தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள சில நெருங்கிய நபர்களால் மட்டுமே நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அதை உங்களால இல்லை என்று தட்டி வெளியில் வரவும் முடியாது. அது மட்டுமல்லாம நம்பியவர்களை இப்படி செய்து விட்டார்களே என்ற மனக்கவலையில் நீங்கள் உங்கள் மீது கஷ்டத்தை சுமந்து கொண்ட நாட்களும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அடுத்ததா கூட்டத்தில் இருந்தும் நீங்கள் மட்டும் தனியாக இருந்தீர்கள். மிதனம் ராசி என்பர்களே, ஒரு மனிதன் தனியாக இருப்பது வேறு, தனிமையாக இருப்பது வேறு. நீங்கள் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கலாம், குடும்ப விழாக்களில் கூட சிரித்திருக்கலாம், நண்பர்களுடன் நேரத்தை கூட நீங்கள் செலவிட்டிருக்கலாம். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் இருந்த வெறுமையை யாரும் இதுவரைக்கும் பார்த்ததே உங்க வாழ்க்கைக்குள்ள கிடையாது. கூட்டத்திற்குள் இருந்தும் உங்களின் மனம் மட்டும் யாரோ ஒருவரை தேடிக்கொண்டு நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை எப்படியாவது அந்த ஒரு மனிதர் ஏன் இப்படி செய்கிறார், இதற்கான காரணங்கள் என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ தடவைகள் நீங்கள் முயற்சி செய்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள தோல்விகளை மட்டுமே தழுவிக்கொண்ட தருணங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். நீங்கள் பேசினீர்கள், ஆனால் யாரும் உங்களை முழுமையாக கேட்கவில்லை என்று உங்களுடைய மனதிற்குள்ளேயே தோன்ற ஆரம்பித்திருக்கும். யாரும் நம்மளை முன்னை போல கவனிக்க மாட்டேங்கிறார்களே, நாம் அப்படி என்ன தவறுகள் செய்துவிட்டோம், யாராவது மூஞ்சிக்கு நேராக வந்து நீ செய்தது தவறு, இதை நீ மாற்றிக்கொள் என்று கூறினால் நிச்சயமாக நம்ம மாற்றத்தான் போறோம். ஆனால் அது எப்பொழுதுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க செய்தே இருக்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருந்திருக்கும். நீங்கள் சிரித்தீர்கள், பேசினீர்கள், எல்லாருடனும் இயல்பாகவே பழகினீர்கள். ஆனாலும் இரவு தனியாக இருந்த போது உங்களுடைய மனமட்டம் அமைதியாக அழுதிருக்கலாம். என்னை உண்மையாக புரிந்து கொள்ள யாருமே இல்லையா என்ற கேள்வி பல முறை உங்களுடைய மனதை உடைத்து போட்டிருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்க உறவுகளின் மீது தனிமையை உணர்ந்திருக்கலாம். ஜோதிடத்தில் மிதுனம் ராசிக்காரங்களின் மனதில் இருப்பதை வெளியில் காட்டாமல் சிரித்து கொண்டே இருப்பார்கள் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. அதனால தான் உங்களுடைய வழியை யாரும் கவனிக்காமல் இதுவரைக்கும் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் வெளியில் சொன்னால்தான் உங்களுடைய மனதிற்குள் என்ன இருக்கிறது என்று அனைவராலையும் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் அவ்வளவு எளிதில் யாரிடமும் உண்மையையும் மனதில் இருப்பதையும் அப்படியே வெளிப்படையாக கூற மாட்டீர்கள். அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா?
என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வெளி வட்டாரத்தில் மதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கும். அந்த மதிப்புகளின் மூலம் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். நல்ல விதமான சில காரியங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கவும் தொடங்குவீர்கள். எந்த ஒரு முடிவை எடுத்தால் நல்லதை தேடி கொடுக்கும், அதை எப்படி நாம எடுக்க வேண்டும் என்ற எல்லா விதமான கேள்விகளுக்கும் இப்பொழுது பதிலானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மறைமுகமான மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். மறைமுகமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட வென்று வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக நீங்க மாறி விடுவீங்க. பழைய நண்பர்களின் சந்திப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். கடன்களை அடைப்பதற்கான ஆலோசனைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைத்துவிடும். வியாபாரத்தில் மாற்றமான அணுகுமுறையால் லாபங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள மேம்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கங்கள் உண்டாகி எல்லாமே மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அதனையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் அதுவும் மென்மேலும் உங்களுக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நெருக்கடியான காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்கள் உங்களுடைய கௌரவத்தையும் நிம்மதியையும் பறித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய வருமானம் உயர்வதாலும் நிலுவையில் இருந்த பெரிய தொகைகள் கைக்கு வருவதாலும் பழைய கடன்களை அடியோடு அடைத்து முடிப்பதற்கான பொன்னான வழிகள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அந்த பொன்னான வழிகளினால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். அது நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடன்காரர்களின் நெருக்குதல்கள் முற்றிலும் குறைந்து உங்களுக்கான கால அவகாசம் சுமூகமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிட்டது. வட்டி புயலில் சிக்கி தவித்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே கடன் இல்லாத நிம்மதியான கௌரவமான ஒரு ராஜபாதையை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கடன் வாங்குவது சில நேரங்களில் ஒரு தேவையாக இருக்கலாம். ஆனால் அந்த கடனை நினைத்து தினமும் வாழ்வது மனதிற்கு மிகப்பெரிய ஒரு சுமையாகவே மாறிவிடும். உங்கள் வாழ்க்கையிலும் அடிப்பட்ட ஒரு கட்டம் நிச்சயமாக இருக்கும். தொலைபேசி ஒலித்தாலே மனப்பதறி இருக்கலாம். மாத தவணை நெருங்கும் பொழுது தூக்கம் கலைந்திருக்கலாம். இந்த கடனிலிருந்து நான் எப்போது வெளியே வருவேன் என்ற கேள்வி பல நாட்கள் உங்களுடைய மனதை வாட்டி வதைத்து கொண்டிருந்த நாட்களும் தருணங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யலாம். ஆனால் எந்த ஒரு இருளும் நிரந்தரம் கிடையாது. வெளிச்சம் என்பது வாழ்க்கைக்குள்ள வரும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் இந்த மாதிரியான வெளிச்சங்கள் வந்து அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுத்தது. நான் கூறியது அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.